வணக்கம். தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தமிழ் பாலம் இதுவரை 100க்கும் மேற்பட்ட அயலகத்தில் வாழ்கின்ற சாதனை தமிழர்கள் அவர்களோடு பேசி அவர்களை பாராட்டுகின்ற நிகழ்ச்சி. இன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. கடல் கடந்து போனாலும் மனம் இந்த மண்ணிலே கிடந்திருக்கும். தடம் பதிப்போர், வடம் பிடித்து வாழ்க்கையிலே நடம் பயில்போர், அவர்களுடைய சாதனைகளை நாம் பார்க்கின்ற போது, பாராட்டுகின்ற போது தமிழ் பாலம் மூலம் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் மகிழ்கிறார்கள். பொதுவாக சொல்வார்கள், வேருக்கு நீர் பாய்ச்ச விருட்டமாகும், வேருக்கு நீர் பாய்ச்ச விருட்சமாகும், இளவேனில் தென்றல் அது இதயத்தில் பூக்கும், பாருக்குள்ளே இதுதான் உயர்ந்ததென்று பாரதம் தலை நிமிரும். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர், பாருக்குள்ளே பாரதம் தலை நிமிரும் என்ற நம்பிக்கை வரிகளுக்கு சொந்தக்காரர் தான் திரு கல்யாண சுந்தர ராஜன். சுரேஜமி என்ற புனை பெயரில் பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் இலக்கிய பேரேடுகளையும் படைத்துள்ளவர். ஓமான் நாட்டில் உள்ள மஸ்கட் நகரிலே ஒரு நிதி மேலாளராக அந்த துறையிலே தடம் பதித்து தொடர்ந்து தமிழ் பணியாற்றுகின்ற அவரை நாம் இன்று தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் நமது அரங்கிலே சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. அதாவது தமிழ் பாலம் நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு கவிதை எழுதி அமைச்சிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் இந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கவிதையோடு இந்த நிகழ்ச்சியில் நானும் பேச வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆசையை நீங்கள் உங்கள் மனதில் சற்றேறக்குரிய ஒரு ஆண்டாக வளர்த்து கொண்டுள்ளீர்கள். அங்கே ஓமன் நாட்டிலேருந்து என்னால் உடனே வர முடியல, ஆனால் நான் எப்போ வரணும் அப்போ நான் நிலையத்துக்கு வருவேன். இது தொடர்ந்து உங்கள்கிட்டேருந்து வந்த செய்திகள். இன்றைக்கி பாருங்கள், அந்த அருமையான தருணம் அமைந்துள்ளது இல்லையா? ஆமாம். இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இப்பிறவிதனில் யானிங்கு வந்த பயன் முன்னமே தானறிந்து எப்பொழுதும் என் சிந்தை விட்டு அகலாது வழிநடத்தி திண்ணமுடன் இட்ட பணி பிறழாது செய்திடவே தாயே தமிழே அருள்வாய்னி. தமிழ் பாலம் நேயர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். ஆமாம், நீங்கள் சொன்னது மாதிரியே கடந்த ஓராண்டுகளாகவே எனக்குள் எழுந்த சிந்தனை, இந்த தமிழ் பாலம் நிகழ்வில் நாமும் பங்கேற்க வேண்டும், நம்முடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் தாங்கள் அழைக்கும் நேரத்தில் வர முடியாத இடர் காரணத்தினால் நான் எப்பொழுது இங்கு வருகிறேனோ அப்பொழுது அமைத்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தேன். அருள் கூர்ந்து அனுமதித்தீர்கள். தங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. எனக்கு என்ன இப்போ என்னுடைய சிந்தனையில் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ் பேச இயலாத அலுவலகம், அதே போல் அங்கே இருக்கிற கடைகளுக்கு சென்றாலும் தமிழ் பேச இயலவில்லை. அதாவது தமிழ் சார்ந்த கடைகள் வேறு, ஆனால் பிற கடைகளுக்கு. அப்படிப்பட்ட ஓமான் நாட்டில் தொடர்ந்து தமிழின்பால் ஆர்வமும் பண்டைய தமிழர்கள் புலவர்கள் போல தொடர்ந்து மொழியாற்றலும் உங்கள்கிட்ட இருக்குது. அது காரணம் என்ன? அதாவது உங்கள் தாய் தந்ததா, தமிழ் தந்ததா? தாயும் தமிழுமே காரணம். ஆனால் என் வாழ்க்கையில் தமிழ்பால் என்னை செலுத்தியவர்கள் இருவர். ஒருவர் எனது தந்தையார். அவர் பள்ளி ஆசிரியர். அவர் படித்த காலத்திலேயே சிறப்பு தமிழ் எடுத்து படித்தவர். நாங்கள் வீட்டில் என்ன செய்தாலும், நல்லதாக இருந்தாலும் சரி அல்லதாக இருந்தாலும் சரி, ஒரு செய்யுளை மேற்கோள் காட்டி எம்மை திருத்துவார் அல்லது மகிழ்விப்பார். அது ஒன்று. இன்னொன்று கவியரசர். எங்களுக்கு எனது தந்தையார் பாடிய தாலாட்டு எல்லாமே கவியரசர் பாடல்கள் தான். அந்த பாடல்கள் சொற்களுக்கு எப்பொழுதுமே வலிமை உண்டு என்பது தாங்கள் அறிந்தது. அந்த பாடல்கள் என்னுள்ளே ஏற்படுத்திய தாக்கம்,
ஆக இவர்கள் இருவரும் என் வாழ்வில் போற்றத்தக்க வகையில் என் தமிழுக்கு தக்க குருவாக விளங்கியவர்கள். இப்போ நீங்கள் உரையாடுவதை பார்த்து தமிழ் பால நிகழ்ச்சியில் பொதுவாக ஒரு பேசுகின்ற தமிழில் தான் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவோம். ஆனால் எனக்குள்ளே இப்போ ஒரு விதை ஊன்றிவிட்டது, நானும் தூய தமிழில் தான் தங்களோடு பேச வேண்டும் என்று. அப்படி ஒரு நிகழ்ச்சி அமைவது என்பது சிறப்பு தான், மகிழ்ச்சியும் கூட. அதாவது தாய் திரு நாட்டிலிருந்து அயலகத்துக்கு சென்ற போது உங்களுடைய நினைப்பு எப்படி இருந்தது? ஏன்னால் தமிழ்பால் பற்று, தந்தையின் பால் பற்று, தாயின் உரையின் பால் பற்று என்றிருந்த போது இந்த இடத்தை விட்டு அகன்று அயலக மண்ணில் கால் பதித்த போது என் தமிழை, என் தாயை, என்னுடைய உற்றார் உறவினரை நான் பார்க்க முடியாது என்ற ஏக்கம் உங்கள் உள்ளே வேரூன்றி இருக்கும் அல்லவா? கண்டிப்பாக. நான் மகான் அரவிந்தரை பற்றி இளம் வயதிலேயே படித்தவன். அவர் சொல்வார், வாட் இஸ் டு ஹேப்பன் will happen at God's appointed time என்று சொல்லுவார். நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நடந்தேறும் என்று கவியரசரும் சொல்லுவார். அதன்பால் மிக்க நம்பிக்கை கொண்ட நான், எனக்கு அழைப்பு வந்தவுடன், அது அரபு நாடு என்றவுடன் தயங்காமல் உடனே புறப்பட்டு விட்டேன். ஆனால் என் தமிழ் என் கூடவே வந்தது. தமிழை விட்டு ஒரு நாளும் ஒரு பொழுது கூட நான் இருந்ததில்லை. அதனால் எனக்கு தக்க துணிவும் வந்தது. அயலகத்துக்கு சென்றபோது இருக்கின்ற ஒரு வேதனையை நீங்கள் கவியரசரோடு மிக பற்று கொண்டதனால், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொண்டீர்கள். சரி, அயலகத்தில் சென்ற பிறகு எந்த பணியில் சேர்ந்தீர்கள்? நான் முதலாக 2008ஆம் ஆண்டில் அயலகத்துக்கு சென்றேன். நான் முதலில் சென்ற நாடு குவைத்து. குவைத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு குழுமத்தினுடைய நிதி மேலாளராக பணியேற்று கொண்டேன். எனக்கு குவைத்தில் முதலில் நான் கால் பதிக்கும் போதுக்கு எனக்கு ஒரு அயலகம் போல் அது தோன்றவில்லை. ஏனால் குவைத்துக்கும் பாரதத்திற்கும் உண்டான தொடர்பு என்பது மிக நீண்ட வரலாற்றை கொண்டது. இன்று வரையில் குவைத்தினுடைய நிறுவனங்களில் உள்ள அந்த பொது நிறுவனங்களில் உள்ள புத்தகங்களிலெல்லாம் ரூபாயும் அணாவும் தான். இன்னும் சொல்ல போனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அவர்களை நிர்வகித்து வந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆமாம், பாரத வங்கி தான் அவர்களுடைய பொருளாதாரத்தை நிர்வகித்து வந்தது. இது அரபு நாடுகள், சில நாடுகள், ஓமான் போன்ற நாடுகளுக்கும் இது பொருந்தும். அந்த வகையிலே நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தரையிறங்கிய ஒரு அயல் தேசம் குவைத் என்றால் மிகையல்ல. அதற்கு பிறகு அங்கு 5 ஆண்டுகள் பணியில் இருந்தேன். அதன் பின்னர் ஓமான் நாட்டிற்கு செல்ல நேர்ந்தது. அங்கு கிட்டத்தட்ட 2013இல் ஓமான் நாட்டிற்கு வந்தேன். இப்பொழுது 2025, ஒரு மாமாங்கம் என்று சொல்வார்கள், அந்த ஒரு மாமாங்கத்தை கடந்து நிற்கிறேன். இன்னும் எவ்வளவு காலம் என்னை இறைவன் அங்கு நியமித்திருக்கிறானோ அவ்வளவு காலம் என்னுடைய பணி தொடரும். ஓமான் நாட்டிலும் ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் நிதி மேலாளராக பணி செய்து வருகிறேன். மகிழ்ச்சி. 2013இல் ஓமான் நாட்டில் நுழைந்த நீங்கள் தொடர்ந்து நான் ஒரு 3 ஆண்டுகளுடைய பதிவுகளை பார்க்கின்ற போது 2013, 2015லேயே 100 திருக்குறளுக்காக பாடல்களை புனைந்து மிகச்சிறப்பான ஒரு பதிவை வெளியிட்டுள்ளீர்கள். இது நடந்தது 2015. அதை பற்றி? ஆமாம், அதாவது ஒரு ஜனவரி 17ஆம் நாள் திருவள்ளுவர் தினம் என்று நினைக்கிறேன். அன்று என் மனத்துள் எழுந்த ஒரு சிந்தனை, திருக்குறளின் புகழை பற்றி வள்ளுவ மாலை என்று புலவர்கள் பாடியிருக்கிறார்கள், 54 புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். அப்பொழுது நாம் ஏன் 54 தனித்தனி புலவர்கள் பாடியது போல நாம் ஒருவரே ஏன் 100 பாடல்கள் பாடக்கூடாது என்று வெண்பா என நான் நினைத்து கொண்டு எழுதிய என்பா அது. அதற்கு அணிந்துரை வழங்கியவர் மூதறிஞர், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஔவை நடராஜன் அவர்கள். அவர்கள் என்னை அருகில் அழைத்து அந்த 100 பாடல்களையும் பாட கேட்டு, அவர் சொன்னது, அவருடைய ஊக்கம் என்னை மேலும் மேலும் இந்த பணியில் ஊன்றச் செய்தது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ராஜா ராஜா என்று அழைக்கும் பொழுது அந்த அன்பிலேயே திளைக்காதவர்கள் தமிழ் இலக்கிய மேடைகளில் யாரும் இருக்க முடியாது என்பது எனது நம்பிக்கை. இல்லை, மகிழ்ச்சி. நீங்கள் அந்த வெண்பாவை வழங்கிய போது அவர், நண்பா,
இது தன்பா என்று சொல்லாமல் உலகத்தின் தரணியின் பா என்று நீங்கள் சொன்னது உங்கள் பண்பா என்று வியந்து அவர் போற்றியதை நான் இந்த நேரத்திலும் மகிழ்ந்து பாராட்டுகின்றேன். 2015க்கு பிறகு 2017 ஒரு மிக சிறந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று மகிழ்ந்து பாராட்டி நெகிழ்ந்து புகழ்ந்தவர்தான் ஓமான் நாட்டில் உள்ள இந்திய தூதர் வந்து ஓமான் நாட்டுக்கு சென்று அங்கு பணியில் இருந்தவர். ஆமாம். ஐயா அவர்கள் பேசுகின்ற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரதத்தினுடைய பண்பாட்டு கலை அத்தனையும் இங்கு கொண்டு வந்து சேர்க்கும் விதமாக திரு கல்யாண சுந்தர ராஜன் அவர் பெயரை 2 முறை சொல்லி அன்று மகிழ்ந்தார். உங்கள் பெயரை சொல்லி மகிழ்ந்து ஒரு அருமையான கட்டுரை தொகுப்பை வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கட்டுரை தொகுப்பு ஓமான் நாட்டில் மட்டுமல்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள தமிழர்கள் அனைவருக்கும் இது பெரும் பரிசாக அமைந்துள்ளதுன்னு பாராட்டியிருக்கார் அந்த நிகழ்ச்சியில். ஆமாம் ஆமாம். அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமும் அது அந்த கட்டுரைகள் வெற்றி பெற்ற அந்த தருணமும் நீங்கள் வருணம் என பெய்ய வேண்டும். அதை பற்றி நான் சொல்லணுன்னாக்கே, வல்லமை என்ற மின்னிதழ் அண்ணா கண்ணன் அவர்கள் நடத்துகிறார்கள். அவருக்கு முதலில் நம்முடைய அவர் NS கிருஷ்ணன் பற்றி ஒரு கட்டுரை எழுதி அனுப்பியிருந்தேன். அதை படித்த பின்னால் அதிலிருந்து ஆசிரியர் குழுமம் நீங்கள் ஏன் தொடர்ந்து எழுதக்கூடாது என்னை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட பொழுது நான் சிந்தித்தேன், சரி எனக்கு அதற்கெல்லாம் நேரம் இருக்குமா, எப்படி எந்த வகையில் வடிவமைப்பது என்ற ஒரு சிந்தனை எழுந்த பொழுது, ஓகே நாம் ஏன் இந்த மனித நேயத்தை ஒரு தொடராக வாழ்வில் வெற்றி பெற்றவர்களை நாம் ஏன் ஒரு கட்டுரையாக செதுக்கக்கூடாது என்று NS கிருஷ்ணனில் ஆரம்பித்து அப்துல் கலாம் வரைக்கும் அனைவரையும் பற்றி நான் கிட்டத்தட்ட 28 வாரங்கள் அந்த வல்லமை என்ற மின் இதழில் எழுதியது ஒரு தொகுப்பாக நம்முடைய மணிமேகலை பிரசுரத்தின் ரவி தமிழ்வாணன் அவர்கள் மஸ்கட்டில் என்னுடைய இல்லத்திற்கே நீங்கள் அதை தர வேண்டும், நாங்கள் நூலாக வெளியிடுகிறோம் என்று சொன்னார். அவர்பால் இருந்த நம்பிக்கையினால் அவரிடம் அளித்தேன். அவர் அதை புத்தகமாக கொண்டு வந்தார். அந்த புத்தகம் ஓமானில் வெளியிடப்பட்டது. இந்திய தூதர் இந்திரமணி பாண்டே அவர்களால் வெளியிடப்பட்டது, அந்நாளைய தூதர். அவர் சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அதை பற்றிய ஒரு பதிவையும் அங்குள்ள வலைத்தளங்களில் இட்டு அதை உலகறிய செய்தவர். அந்த பெருமானுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக. அதாவது கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் இன்று சிலைவாணராக இருந்தாலும் அவர் நகைச்சுவையின் தலைவாணர் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் எழுதிய வரிகள் மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் அல்லது அடுத்த தலைமுறையினர் மூதறிஞர்களை பற்றி அல்லது பழம்பெரும் புலவர்களை பற்றியும் தேசத் தலைவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல நூல்கள் இங்கு வெளியிடப்படுகின்றன. அவற்றை மகிழ்ந்து படிக்கிறார்கள். ஆனால் அயலகத்தில் உள்ள தமிழர்கள் பலர், உங்களைப் போன்ற பல தமிழர்கள் தமிழ் அறிஞர்களை பற்றியும் தேசிய தலைவர்களை பற்றியும் அங்கே நூல் எழுதி வெளியிடுகிறார்கள். அந்த வரிசையில் நீங்களும் இருக்கின்றீர்கள் என்ற போது பாராட்டு எழுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் 2017 பார்த்தோம். 2020 900 திருக்குறள்களுக்கு புதுமை வடிவிலே உரை எழுதிய அனுபவம் உங்களது. அதாவது அதனால தான் நம்ம கூட இன்றைக்கி வள்ளுவரும் இருக்கின்றார். அதனால் அந்த அனுபவத்தை பற்றி 2017 திருக்குறள் பாசறை என்று ஒரு புலன அமைப்பை ஏற்படுத்தி அன்று நான் பிள்ளையார் சொல்லி போட்டது திருக்குறளுக்கு நாம் ஏன் புதிய வடிவில், அது ஒரு சமயம் சார்ந்தது இல்லை சமயம் சார்பற்றது என்ற சர்ச்சைகள் எழக்கூடிய அந்த தருணத்திலே நாம் இருவருக்கும் பொதுவாக எப்படி அதை புதுப்பிப்பது என்ற ஒரு நோக்கத்தோடு நான் எழுத ஆரம்பித்தது. அறத்துப்பால் முழுவதும் எழுதி அது ஒரு நூலாக மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறத்துப்பால் எழுதி முடித்தவுடன் பொருட்பாலில் தொடர்ந்தேன். கிட்டத்தட்ட 900 குறள்களுக்கு எழுதி முடித்தாகிவிட்டது. அது ஏதோ ஒரு சிறிய ஒரு தொங்குதலில் நிற்கிறது. அது முழுவதுமாக எழுதி முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய அவாவும் கூட. ஸோ அப்படி ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட நான் சமரசம், அதாவது எந்த விதத்திலும் அந்த கொள்கைகளில் சமரசம் இல்லாமல் அதை எப்படி நோக்குவது, பார்வைதானே வேறு, அந்த பார்வையிலே எப்படி இருசாராரும் நோக்குவது என்ற துணியில் நான் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புது அனுபவம் என்று தான் சொல்ல வேண்டும். பாராட்டுகள். திருக்குறளோடு விட்டுவிடாமல் மற்ற இலக்கியங்கள், குறிப்பாக சங்க இலக்கியங்கள் தொட்டும் அனைத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், குறிப்பாக ஓமான் நாட்டில் உள்ள தமிழர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து பணியாற்றுகிறீர்கள். மிக மகிழ்ச்சியான ஒன்று. அது பாரத பிரதமர் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்ரீரங்கத்தில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய இடத்தில் அருகமர்ந்து
அந்த இடத்துல வந்து திரு கம்பபாரதி திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள், பேராசிரியர் முனைவர் ஞானசுந்தரம் அவர்கள், அதே போல் மருத்துவர் கம்பன் புகழ் திருமதி பிரியா ராமச்சந்திரன் அவர்கள், அப்புறம் பாடகர் ஐயா அவர்கள், இவங்க எல்லாரும் அவர்கள் அத்தனை பேரும் கம்பனுடைய பாடல்களை அவர்கள் வந்து சொல்லி பாடி அதற்கான பொருளை கேட்டு உணர்ந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கேட்டு உணர்ந்து பாராட்டினார் பிரதமர் அவர்கள். அதனுடைய பதிப்பை பல இடங்களில் வெளியிட வேண்டும், குறிப்பாக மொழிமாற்றம் செய்து பல மொழிகளில் வெளியிட வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். அது நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய பணியை ஓமான் நாட்டிலும் கம்பனுடைய புகழ் பரவ வேண்டும் என்று தாங்கள் அதற்கான உரைகளை தொகுக்கும் விதமாக, அது மட்டுமில்லாமல் கம்ப ராமாயண நிகழ்ச்சிகளை இணையத்தின் மூலமாக தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். பாராட்டுகள். இப்போ இந்த எப்படி இதுக்கான ஈர்ப்பு எப்படி இருக்குது? இப்போ இங்கே இருக்குன்னா சரி, ஆனால் அங்கே எப்படி ஈர்ப்பு இருக்குது இதுக்கான? முதலில் 2018 கூட ஒரு தேசம் சம்பந்தமான ஒரு நிகழ்வை ஓமான் நாட்டில் மஸ்கட் தலைநகரில் செய்திருக்கிறோம். அது என்னென்னா, இந்த பாரதி யார் அப்படிங்கிற ஒரு மேடை நாடகம் எஸ்பி கிரியேஷன்ஸ் டாக்டர் ராமன் அவர்கள், அவங்க அப்பா வீணை பாலச்சந்தருடைய மைந்தர், அவரோட நிறுவனம் மூலமாக வாழும் பாரதி இசைக்கவி ரமணன் அதில் பாரதியாக நடித்த அந்த மேடை நாடகத்தை மஸ்கட்டில் அரங்கேற்றினோம். அதற்கு அபரிமிதமான வரவேற்பு. பாருங்கள், வெளிநாட்டில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் எப்படி இந்த பாரத தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டுள்ளார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இரண்டாவது, கம்பனை பற்றி கேட்டீர்கள். நான் என்னுடைய 11 வயதிலேயே காரைக்குடி தாய் கழகத்தில் கம்பன் விழாக்களை நேரிலே கண்டு மகிழ்ந்தவன். அப்பொழுதெல்லாம் பேருந்து வசதியும் இல்லை, பேருந்துக்கு கொடுக்கக்கூடிய அளவில் பொருளாதார நிலையும் இல்லை என்பதால் காரைக்குடி முத்தூரணியில் இருந்து கம்பன் கழகம் வரைக்கும் நடந்தே செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்கள் இருக்கும். நடந்தே சென்று கம்பன் விழாவை நேரிலே கண்டு அதனுடைய ரசனையெல்லாம் உள்வாங்கியவன். இந்த மேடையில் நாமும் பேச வேண்டும் என்று நினைத்தவன். ஆனால் எனக்கு வாழ்க்கை அதற்கு இடம் கொடுக்காத காரணத்தினால் அவையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு இதை இணைய வழியில் நடத்தலாம். அப்பொழுதுதான் அந்த தொற்று நோய் உலகெல்லாம் பரவி கிடந்த காலம், மக்களெல்லாம் வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்த காலம், அவர்களுக்கு ஒரு எழுச்சியூட்டும் விதமாக இதை செய்ய வேண்டும் என்று இணைய வழியிலே நடத்த தீர்மானித்து கிட்டத்தட்ட தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். மகிழ்ச்சி. இப்போது அப்படி அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகின்ற போது பல இளைஞர்களை ஈர்க்கிறீர்களா? ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, இலக்கியங்களை பெரியவர்கள் மூதறிஞர்கள் மட்டும்தான் பேசுகிறார்கள், அதை கேட்பவர்கள் அது இணையத்தில் ஆகட்டும் அல்லது அரங்கங்களில் ஆகட்டும் பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கு அமர்ந்து கேட்கிறார்கள், இளைஞர்கள் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு உங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அதை சென்னையிலிருந்து சில நண்பர்கள் தெரிவித்ததற்காக நான் சொல்கின்றேன் இந்த இடத்தில். சரி சரி. இளைஞர்களை ஈர்க்கும் விதமாக நீங்கள் ஒரு புதிய யுத்தியை கையாண்டீர்கள். அதை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படின்னா, இன்றைக்கு இளைஞர்கள் நாம் இருந்த காலங்களில் இருந்த நிலை வேறு, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை வேறு. நீங்கள் சொல்வது சரியா தவறா என்பதை வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், மணித்துளிகளில் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் தகவல் களஞ்சியங்கள் அவர்கள் முன்னே பரப்பி கிடக்கின்றன. அத்தகைய சூழலில் இலக்கியங்கள் என்பது எதுகை மோனை என்றோ இல்லை அது சங்ககாலம் பற்றிய ஒரு கவிஞனின் கூற்று என்றோ என்பதை தாண்டி இலக்கியங்கள் என்பது அனுபவங்களின் தொகுப்பு. நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலம் எப்படி, வாழ்ந்த சூழல் எப்படி, அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் வலிமை என்ன, அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த இளைஞர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அது ஒன்றும் ஒரு தமிழின் அழகியல் கிடையாது. அழகியலை தாண்டி உன்னுடைய வாழ்வியலை செதுக்கக்கூடிய அளவுக்கு அதில் அளவு மிகுந்த வலிமை இருக்கிறது என்பதை நாம் கொண்டு செல்வோமே. ஆனால் நிச்சயமாக இளைஞர்கள், அதுவும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் தமிழின்பால் இலக்கியத்தின்பால் தங்களை நிச்சயமாக செலுத்துவார்கள் என்பது எனது நம்பிக்கை. கண்டிப்பாக. ஏன்னா அதனுடைய வெற்றி பதிவாக வேறொன்றையும் பார்க்கின்றேன். இளைஞர்களுக்கு ஒரு உரையாக தொடர்ந்து நாம் வழங்குகின்ற போது அவர்கள் பொறுமை இழந்து போய்விடுகிறார்களோ என்னவோ, அவர்கள் அமர்வதில்லை என்கின்ற ஒரு சிறிய எண்ணம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்காக அன்னை தமிழ் நவரத்ன மாலை என்ற பாடல் தொகுப்பை ஒரு ஈர்ப்பாகவும் அவர்களுக்கு ஒரு வேரோட்டம் தேரோட்டமாக நீங்கள் வழங்கிய அந்த நிகழ்ச்சியை நான் இடத்துல நினைவூட்டுகின்றேன். அந்த அன்னை தமிழ் நவரத்ன மாலை அந்த எப்படி இப்போ தொடர்ந்து வெளியிடப்படுகிறதா? அன்னை தமிழ் நவரத்ன மாலையை சுட்டி காட்டியதற்கு உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. சங்ககாலம் தொட்டு
சமீப காலம் வரையும் அன்னை தமிழுக்கு நவரத்ன மாலை சூடியதாக எந்த தடயமும் தெரியவில்லை. முதலில் அன்னை தமிழுக்கு நவரத்தின மாலை சூட்டிய பெருமை 9 கவிஞர்கள் 20 வயது முதல் கொண்டு 80 வயது வரை உள்ள 9 தமிழ் கவிஞர்களை சாரும். அந்த நூல் இன்னமும் என்னிடம்தான் இருக்கிறது. அதை வெளியிடத்தக்க தருணம் வர வேண்டும் என்று தமிழ் அன்னையை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முத்தானது. அதில் ஒவ்வொரு பாடல்களும் வெண்பா, கலிப்பா, விருத்தம் என்று 9 வகையான நவரத்தினங்கள் என்றாலே 9 வகையான ரத்தினங்கள் அல்லவா? அந்த வகையிலே என்னுடைய தலைமையிலே 9 கவிஞர்கள் பாடிய அற்புதமான நவரத்தின மாலை. இது தமிழ் கூறும் நல்லுலகங்களை சென்று அடைய வேண்டும். அதற்குண்டான பணியை தொடங்கி இருப்பது அது மிக சிறப்பு என்பதற்காக மீண்டும் என் நன்றியை பதிந்து கொள். வெண்பா அல்லது ஆசிரியப்பா அந்த அமைந்த அத்தனையும் கண்டிப்பாக வெளியிடப்படும். ஏனென்றால் அதனுடைய பதிவுகளை பார்த்து அது நூலாக வரவில்லை, ஆனால் தாளாக பார்த்து பலர் பாராட்டிய நிகழ்ச்சியை தான் நான் மீண்டும் நினைவூட்டினேன். அதற்காகத்தான் உங்களுக்கு 2020 ஞான செவ்வேல் என்ற விருதும் வழங்கப்பட்டுள்ளது. பல விருதுகள் உங்களுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அந்த ஞான செவ்வேல் என்ற விருதை மட்டும் நான் இங்கே சொல்லி பாராட்டுகின்றேன். மேலும் பல விருதுகள் பெற வாழ்த்துகின்றேன். இந்த சூழலில் இப்போ நான் தமிழ் பற்றி, தமிழினுடைய இனிமை பற்றி, உங்களுடைய பணிகளை பற்றி நிறைய பேசுகின்ற அதே நேரத்தில் நான் வேறொரு பகுதிக்கும் செல்ல விரும்புகிறேன். வேறொரு பகுதி என்றால் உங்கள் ஓமன் நாட்டுக்கு இப்பொழுது நான் வருகின்றேன். ஓமன் நாட்டில் நான் உள்ளே நுழைந்தவுடன் இந்த நாட்டில் எனக்கு ஒரு பணி வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது இந்த நாட்டில் உள்ள பொருளாதார நிலை எப்படி, இங்கு இருக்கிற விலைவாசி எப்படி, எனக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தின் வழியாக என்னால் இங்கு வாழ முடியுமா என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு உங்கள் நாட்டில் நான் நுழைந்துள்ளேன். நீங்கள் எப்படி என்னை வரவேற்கிறீர்கள்? ஓமன் ரொம்ப ஒரு அற்புதமான நாடு. அரபு நாடுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாரத தேசத்திற்கும் ஓமனுக்குமான தொடர்பு என்பது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேலானது. வணிக தொடர்பு உள்ளது. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே பாரதத்தை சார்ந்தது. அவங்களும் நாம் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் சாப்பிடுவாங்க. மிக அற்புதமான மனிதர்கள், ஒரு அற்புதமான தேசம் அது. அங்கு எல்லோரும் வாழ முடியும். எப்படி நம்முடைய பாரத தேசத்திலே கடைநிலையிலிருந்து உயர்நிலை வரை எப்படி எல்லோரும் வாழ முடியுமோ, சொல்வது பொருளாதாரத்தை வைத்து சொல்லுங்கள். ஆமாம், பொருளாதாரத்தை வைத்து. ஸோ 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 10 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, எப்படி நம் வாழ்க்கையை செதுக்கிக் கொள்ள முடியுமோ அத்துணை வாய்ப்புகளும் இங்கு இருப்பதைப் போலவே அங்கும் இருக்கிறது. மகிழ்வாக நீங்கள் வாழலாம். உங்களுக்கு ஒரு அமைதியான தேசம் அது. உங்களுக்கு உண்டான எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்து உங்களை மகிழ்விப்பதற்காக இருக்கக்கூடிய தேசம் ஓமன் தேசம். அப்படி அங்கு வாழ்வதற்கான குறைந்தபட்ச தகுதி என்று இருக்கிறது அல்லவா? எல்லா பணிகளுக்குமே குறைந்தபட்ச தகுதி ஒன்று உண்டு. இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அரபு நாடுகளின் சூழலை பொறுத்த அளவிலே அவர்களுக்கு உள்நாட்டு தேவைகளும் சற்று பெருகி இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். முன்னர் மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இடப்பெயர்வு என்பது சாத்தியப்படாத வகையிலும் மிகவும் தேர்ந்த தொழிலுக்கு நிச்சயமாக பாரத தேசத்து இளைஞர்களை ஓமான் எந்நாளும் வரவேற்கிறது என்பதில் துளி கூட ஐயமில்லை.